Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன் பயோமாலிகூல்ஸ் சாப்டரோட லாஸ்ட் பார்ட் வீடியோ பார்த்துடலாம். அதில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். என்சைம்ஸ் ஆர் டெர்ஷரி ப்ரோட்டீன்ஸ், அது நமக்கு தெரியும். அதில் ஆக்டிவ் சைட்னு ஒரு கிரிவிஸ் ஆர் பாக்கெட் இருக்குது, கிளெஃப்ட் இருக்குது, அந்த பள்ளம் மாதிரி. அதில் தான் சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகும். அது பைண்ட் ஆனதான் ரியாக்ஷன் நடக்கும். தோஸ் திங்ஸ் நம்ம ஏர்லியர் பார்ட்ஸில் படித்தோம். இப்போ வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டியில் த ஆக்டிவிட்டி ஆஃப் என் என்சைம் சப்ஸ்ட்ரேட் போய் பைண்ட் ஆகி அது ரியாக்ஷன் நடந்து என்சைம் ப்ராடக்டாக வரதை தான் நம்ம என்சைம் ஆக்டிவிட்டிங்கிறோம். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ த என்சைம் ஆக்டிவிட்டி கேன் பி அஃபெக்டட் பை எ change in conditions which can alter the tertiary structure of the protein. அதாவது structure of enzyme. Tertiary structure of proteinங்கிறது enzyme தான். These include temperature, pH, change in substrate concentration or binding of specific chemicals that regulate its activity. இப்போ என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் என்சைமோட ஆக்டிவிட்டியை பாதிக்கும். அதாவது ப்ரோட்டீனோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை போய் ஆல்டர் பண்ணிடும், சேஞ்ச் பண்ணிடும். அல்லது pH அல்லது சேஞ்ச் இன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். ஏன்னா சப்ஸ்ட்ரேட் தான் யாரோட போய் பைண்ட் ஆக போகிறாங்க, என்சைமோட. அண்ட் பைண்டிங் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெமிக்கல்ஸ், சில கெமிக்கல்ஸ் வந்து என்சைம் ஆக்டிவிட்டியை பயங்கரமாக பாதிக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர் அண்ட் pH. Enzymes generally function in a narrow range of temperature and pH. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், நேரோ ரேஞ்ச்னா என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் 6.5 to 7 pH, இதுக்குள்ள தான் சில என்சைம் ஃபங்க்ஷன் ஆகும். pHல சில என்சைம் 25 டிகிரி செல்சியஸ்லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். 25க்கு கீழே வந்தாலும் ஃபங்க்ஷன் ஆகாது, 27க்கு மேலே வந்தாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. அதே போல் தான் pH 6.5க்கு கீழே போனாலும் ஃபங்க்ஷன் ஆகாது, 7க்கு மேலே போனாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. திஸ் இஸ் ஒன்லி ஹைப்போதட்டிக்கல். நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நேரோ ரேஞ்ச் அப்படின்னா அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப அந்த ரொம்ப ஃப்ரம் 6.5 to 7 pHக்குள்ளே தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். அந்த குறுகலான ரேஞ்சுக்குள்ளே தான் அது ஃபங்க்ஷன் ஆகும். மேலே போனாலும் அந்த அளவை விட மேலே போனாலும் ஃபங்க்ஷன் ஆகாது, அந்த அளவை விட கீழே வந்தாலும் ஃபங்க்ஷன் ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு என்சைமுக்கும் இந்த நேரோ ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சருங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். எல்லா என்சைமும் ஒரே டெம்பரேச்சரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுமா? இல்லை. எல்லா என்சைமும் ஒரே பிஹெச்சில் தான் ஃபங்க்ஷன் ஆகுமா? இல்லை. சில என்சைம்ஸ் ஹை அசிடிட்டி 2 pH 2ங்கிறது பயங்கர அதிகமான அசிடிட்டி, அதில் ஃபங்க்ஷன் ஆகும். சில என்சைம்ஸ் வந்து நியூட்ரல் 7 pH 7ல் ஃபங்க்ஷன் ஆகும். சில என்சைம்ஸ் pH பேசிக் pH ஆல்கலைன் pH 7க்கு மேலே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஒவ்வொரு என்சைமுக்கும் ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சர், ஸ்பெசிஃபிக்கான pH இருக்கும். அதை தாண்டி போயிடுச்சுன்னா அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஜென்ரலாக எல்லா என்சைமுக்குமே இந்த டெம்பரேச்சரில் தான் அந்த என்சைம் ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா என்சைமும் இந்த pHல தான் ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லவே முடியாது. Each enzyme shows its highest activity at a particular temperature. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தான் என்சைம் ரொம்ப ஜாஸ்தியாக ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதே போல் தான் பர்டிகுலர் pHல தான். அந்த எந்த பர்டிகுலர் pH எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்சைம் வந்து அதிகமான ஹையஸ்ட் ஆக்டிவிட்டியோடு இருக்கோ அதை ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் pH அப்படிம்பாங்க. இப்போது இது நீட் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் எப்போ நடக்கும்? ஆப்டிமம் pH அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகே, ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் போத் பிலோ அண்ட் அபவ் த ஆப்டிமம் வேல்யூ. இந்த ஆப்டிமம் வேல்யூ, ஆப்டிமம் டெம்பரேச்சர், ஆப்டிமம் pHங்கிறது என்சைம்க்கு என்சைம் மாறும். லோ டெம்பரேச்சர் ப்ரிசர்வ்ஸ் த என்சைம். ப்ரிசர்வ்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதை வச்சாலும் அந்த பொருள் பாதுகாக்கப்படுறதில்ல, அந்த மாதிரி தான் லோ டெம்பரேச்சர் என்சைமை பாதுகாக்கும். இன் எ டெம்பரரிலி இன்ஆக்டிவ் ஸ்டேட், என்சைம் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் பாதுகாப்பாக அப்படியே எந்த ஃபங்க்ஷனும் பண்ணாமல் இருக்கும் லோ டெம்பரேச்சர் போணுச்சுன்னா. வேரஸ் ஹை டெம்பரேச்சர் டெஸ்ட்ராய்ஸ் த என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி பிகாஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டீநேச்சர்டு பை ஹீட். டீநேச்சர்னா என்ன அர்த்தம்? ப்ரோட்டீன் செதஞ்சு போயிடும், என்சைம் செதஞ்சு போயிடும். அதான் இதில் சொல்கிறாங்க. ஸோ தட் லோவஸ்ட் டெம்பரேச்சர் நோ ப்ராப்ளம், என்சைம் ப்ரிசர்வ்டாக இருக்கும், இன்ஆக்டிவாக இருக்கும். நார்மல் டெம்பரேச்சர் வரும்போது திருப்பியும் ஆக்டிவ் ஆகிடும். ஹையஸ்ட் டெம்பரேச்சர் போகும்போது டெஸ்ட்ராய் ஆகிடும், டீநேச்சர் ஆகிடும் ப்ரோட்டீன். அதனால் என்சைம் ஆக்டிவிட்டி இல்லாமல் என்சைம் திருப்பியும் பழைய நிலைமைக்கு வரவும் முடியாமல் போயிடும். ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் இஸ் டேஞ்சரஸ் ஒன். ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன்னா இங்கே என்ன சொல்ல வராங்க? இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்சைம்
எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்சைம் வந்து 10 பேர் இருக்கான். என்சைமோட நம்பர் என்ன? 10 பேர். இப்போ சப்ஸ்ட்ரேட் 2 சப்ஸ்ட்ரேட் இருக்குது. என்சைம் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் கிராஃபில் போட்டால்? இப்போது என்சைம் 10 என்சைம் இருக்கான். இது வந்து என்சைம் 10 என்சைம் இருக்கான். 1 2 3ன்னு 10 வரைக்கும் இருக்கான். சப்ஸ்ட்ரேட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு கொடுக்க போகிறீங்க. இப்போ 2 சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறீங்க, என்ன ஆகும்? என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். 4 கொடுக்குறீங்க, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 6 கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். 10 கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட நம்பரும் என்சைமோட நம்பரும் ஈவன் ஆகிற வரைக்கும் என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சப்ஸ்ட்ரேட் நீங்கள் 12 கொடுக்குறீங்க, என்சைம் ஆக்டிவிட்டி அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. 15 கொடுக்குறீங்க, இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்? நம்பர் ஆஃப் என்சைம்ஸ் 10 தான் இருக்குது, ஆக்டிவ் சைட் 10 தான் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் 10 என்சைம் கூட தான் பைண்ட் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ அதிகமாக கொடுத்தாலும் என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, அப்படியே ஸ்டேபிளாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் என்சைம்ஸ்க்கும் நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டும் ஈவன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஆக்டிவ் சைட் இல்லை, அதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் போட்டாலும் வேஸ்ட்டு தான். சொல்லுவாங்கள்ல, நீ ஒரு நாளைக்கு ஒரு 2 பேரிச்சம்பழம் 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம், அதுக்கு மேலே சாப்பிட்டினா அது வேஸ்ட்டாக தான் வெளியே தான் போகும்பாங்க. ஏன்னா அதை அப்சார்ப் பண்ணக்கூடிய அதுக்கான ரிசப்டர் அதை அப்சார்ப் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம உடம்புக்கு இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு மேலே சாப்பிட்ற எல்லாம் வேஸ்ட்டாக தான் வெளியே போகும்பாங்க. அதுபோல தான் இங்கே என்சைம் எவ்வளோ இருக்குது, என்சைமோட கெப்பாசிட்டி என்ன? 10 என்சைம்னா 10 சப்ஸ்ட்ரேட். ஒரு டென்டேட்டிவ் நம்பர் நான் சொல்கிறேன். 20 என்சைம்னா 20 சப்ஸ்ட்ரேட். 20 என்சைம்க்கு 30 சப்ஸ்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா 20 சப்ஸ்ட்ரேட் மட்டும்தான் ப்ராடக்டாக மாறிட்டு இருக்கும். 10 சப்ஸ்ட்ரேட் சப்ஸ்ட்ரேட்டாகவே இருக்க வேண்டியது தான். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். With the increase in substrate concentration, the velocity of enzymatic reaction rises first. முதல்ல என்ன ஆகுது? நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண என்சைமோட ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. The reaction ultimately reaches a maximum velocity. அதுக்கு பேர் Vmax அப்படிம்பாங்க. velocity, maximum velocity. Vனா velocity, maximum velocity, which is not exceeded by any further rise in concentration of substrate. ஸோ என்சைம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ சப்ஸ்ட்ரேட் வந்துருச்சு. இதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்ததுக்கப்புறம் என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அதை தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி சொல்கிறோம். This is because the enzyme molecules are fewer than the substrate molecules and after saturation of these molecules, saturation அப்படின்னா number of enzyme number of substrate சரி சமமாயிடுச்சு. There are no free enzyme molecule to bind with the additional substrate molecule. So 20 enzyme இருக்குது, 20 substrate bind ஆயிடுச்சு. 21வது substrate கொடுத்தீங்கன்னா அதுக்கு enzyme இல்லை. அப்போ maximum velocityக்கு மேலே enzyme activity increase ஆகாது. The activity of the enzyme is also sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme. When the binding of chemical அது பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்துக்குங்க. pH பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் பார்த்துக்குங்க. pH அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுக்கும் ஒரே பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ஆப்டிமம் டெம்பரேச்சர், திஸ் இஸ் த ஆப்டிமம் pH. சரி சார், உங்களுக்கு pHோட அளவே கொடுக்கலையே, 2 3 4 5 6 7 25 டிகிரியா 30 டிகிரியா 35 டிகிரியா கொடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு என்சைமுக்கும் அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் மாறும். ஒவ்வொரு என்சைமுக்கும் ஆப்டிமம் pH மாறும். அதனால நம்பர்ஸ் அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் அ கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு குறைஞ்சாலும் கூடுனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது? pH ஆப்டிமம் pHக்கு குறைஞ்சாலும் கூடுனாலும் என்சைம் ஆக்டிவிட்டி பாதிக்கும். அதே போல் ஆப்டிமம் டெம்பரேச்சர் கூடுனாலும் குறைஞ்சாலும் என்சைம் ஆக்டிவிட்டி குறைஞ்சிடும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் pHல தான் என்சைம் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்சைம்க்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. என்சைமோட நம்பர் சப்ஸ்ட்ரேட்டோட நம்பர் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது. மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்ததுக்கப்புறம் என்சைமோட நம்பர் சப்ஸ்ட்ரேட்டோட நம்பர் ஈவன் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலும் என்சைமோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. இதில் கேஎம் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் கேஎம் வேல்யூ அப்படின்னா Vmax எவ்வளோ இருக்கோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் KM வேல்யூ. டோன்ட் ஃபர்கெட், அதுவும் நீட் கொஸ்டினில் கேட்பாங்க. Vmax by 2 தான் KM வேல்யூ, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the activity of an enzyme is also sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme.
சில கெமிக்கல்ஸ் போய் என்சைமோட பைண்ட் ஆகும், சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகணும் ஆக்டிவ் சைட்டில், அது இல்லாமல் சில கெமிக்கல்ஸும் போய் என்சைமோட பைண்ட் ஆகும். when the binding of chemical shuts off enzyme activity, சில சமயம் சில கெமிக்கல் என்சைமோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணிடும். ஷட்ஸ் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். the process is called inhibition and the chemical is called inhibitor. inhibition அப்படின்னாலே தடுத்து நிறுத்துறதுன்னு அர்த்தம். இன்ஹிபிட்டார்னா தடுத்து நிறுத்துகிற ஆள், அந்த கெமிக்கல். யார் வந்து என்சைமோட ஆக்டிவிட்டியை நிறுத்துறான், ஷட்ஸ் ஆஃப் பண்ணுறான், அவன் இன்ஹிபிட்டார். அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்ஹிபிஷன். when the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. competition யாருக்கு நடையில் இருக்குது? நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீட் ஸ்டூடெண்ட்ஸோட தான் காம்படிஷன், ஜேஇஇ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட காம்படிஷன் இல்லை. பயாலஜி மேத்ஸ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோட எதுக்கு காம்படிஷன் வராது? நீட்டுக்கோ வெட்டினரிக்கோ காம்படிஷன் வராது. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் காம்படிஷன் வரும். அந்த மாதிரி என்சைம் இப்படி இருக்குது, காம்படிஷன்னாலே சேம் பிளேஸுக்கு போட்டி போடுறவங்கன்னு அர்த்தம். சப்ஸ்ட்ரேட் இப்படி இருக்கான், சப்ஸ்ட்ரேட் மாதிரியே ஒரு ஆள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். இந்த சப்ஸ்ட்ரேட் போய் ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகிறதுக்குள்ளே இவன் போய் அட்ஜஸ்ட் பண்ணி ஆக்டிவ் சைட்டில் அப்படியே ஒரு மாதிரி போய் ஒட்டிக்குவான். அப்போ சப்ஸ்ட்ரேட்டால் போய் பைண்ட் ஆக முடியாது. இதுதான் காம்படிஷன். ஒரே ஆக்டிவ் சைட்டுக்கு சப்ஸ்ட்ரேட்டோட இன்னொரு கெமிக்கல் போட்டி போடுறான். அதை வந்து காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் அப்படிம்போம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இன்ஹிபிட்டார் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் டு சப்ஸ்ட்ரேட் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். அண்ட் அந்த இன்ஹிபிட்டாருக்கு பேர் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார், அந்த கெமிக்கலுக்கு பேர். ஞாபகம் வச்சுக்கணும், கொஷினில் கேட்பாங்க. Due to its close structural similarity with the substrate, the inhibitor competes with the substrate for the substrate binding site of the enzyme. Substrate binding site na yaru? Active site da. Active site da substrate binding site. அது கூட போய் compete பண்ணுவாங்க. Consequently, the substrate cannot bind. As a result, enzyme action declines. ஸோ அந்த இடத்துல போய் சப்ஸ்ட்ரேட்டுக்கு பதிலாக வேற ஒரு ஆள் பைண்ட் பண்ணிட்டான், கெமிக்கல் இன்ஹிபிட்டர் போய் பைண்ட் பண்ணிட்டான்னா சப்ஸ்ட்ரேட் ப்ளஸ் என்சைம் பைண்ட் ஆகல, அதனால என்சைம் ஆக்டிவிட்டி என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். இன்ஹிபிஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனுக்கு. இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸ் பை மேலோனேட். இது நீட்டில் ஆல்ரெடி கேட்ட கொஷின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இன்ஹிபிஷன் ஆஃப் சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸ் பை மேலோனேட் which closely resemble to the substrate succinic acid. Succinic acid தான் succinate, succinate-நாலும் succinic acid-நாலும் ஒன்று தான். ஸோ மேலோனேட்னா மேலோனிக் ஆசிட். மேலோனிக் ஆசிட் சக்சினிக் ஆசிட் மாதிரியே தெரியும். சக்சினிக் ஆசிட் அதாவது சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ்ங்கிற என்சைமோட போய் பைண்ட் ஆகணும். ஆனால் மேலோனேட் போய் பைண்ட் ஆகிடுவான். ஸோ தட் சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸோட ஆக்டிவிட்டி குறைக்கப்படுது. Such competitive inhibitors are often used in the control of bacterial pathogens. நம்ம உடம்புல வந்து பாக்டீரியா பயங்கரமாக டிசீஸை காஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதை இன்ஹிபிட் பண்ணுற இந்த காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டரை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ தட் பாக்டீரியல் என்சைம்ஸ் எல்லாம் போய் ஸ்டாப் பண்ணப்பட்டு பாக்டீரியல் க்ரோத் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனுக்கு? சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் ஆர் சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸ் இஸ் தன் என்சைம். சக்சினிக் டிஹைட்ரோஜினேஸோட சக்சினிக் ஆசிட் போய் பைண்ட் ஆகிறதுக்கு பதிலாக மேலோனைட் போய் பைண்ட் ஆகிடும். சக்சினேட் பைண்ட் ஆகிறதுக்கு பதிலாக மேலோனைட் பைண்ட் ஆகிடும். அதனால் சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸோட ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடுது. இந்த மாதிரி காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் தான் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பாக்டீரியல் பேத்தோஜன்ஸை கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் ஆஃப் என்சைம்ஸ். ஸோ thousands of enzymes have been discovered, isolated and studied. நம்ம உடம்புலேயே எக்கச்சக்கமான என்சைம்ஸுக்கு ஆல் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிருள்ள ஆர்கானிசமில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே என்சைம் மீடியேட்டட் தான். அப்போ thousands of enzymes இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் என்சைம்ஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் இன் டூ டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் பேஸ்ட் ஆன் த டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தே கேட்டலைஸ். பேஸ்ட் ஆன் அந்த என்சைம்ஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, பாண்டை பிரேக் பண்ணுதா, பாண்டை மேக் பண்ணுதா, குரூப் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதா, இதை பேஸ் பண்ணி என்சைம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ என்சைம்ஸ் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக அதை ஸ்டடி பண்ண முடியும். என்சைம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 6 classes, each with 4 to 13 subclasses and named accordingly by a 4-digit number. அந்த 6 classes மட்டும்தான் நம்ம படிப்போம். 4 to 13 subclasses ஒவ்வொரு கிளாஸ்க்கும் இருக்கும். அதுக்கு வந்து நம்பர்ஸ் மூலியமாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த 6 மெயின் கிளாஸஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆக்சிடோ ரிடக்டேசஸ்,
Oxidoreductases இன்னொரு பேரு dehydrogenases. Enzymes which catalyze oxidoreduction, oxidization and reduction. Reduction na addition of hydrogen. Oxidation na removal of hydrogen. அதான் oxidoreductases. Between two substrates. இங்க ஒரு சப்ஸ்ட்ரேட்க்கு S கொடுத்திருக்காங்க, இன்னொரு சப்ஸ்ட்ரேட்க்கு S dash கொடுத்திருக்காங்க. இது ஒரு சப்ஸ்ட்ரேட், இது செகண்ட் சப்ஸ்ட்ரேட். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ்ட் கண்டிஷனில் இருக்குது, அதாவது இதில் ஹைட்ரஜன் இருக்குது. இன்னொரு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் குரூப் இங்கேருந்து இங்கே போணுச்சுன்னா எஸ் டேஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும், எஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுது. ஸோ சப்ஸ்ட்ரேட் 1, சப்ஸ்ட்ரேட் 2. சப்ஸ்ட்ரேட் 1 ரெடியூஸ்ட் கண்டிஷனில் இருக்குது ஹைட்ரஜனோட, சப்ஸ்ட்ரேட் 2 வந்து ஆக்சிடைஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. சப்ஸ்ட்ரேட் 1லேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும்போது அது ஆக்சிடைஸ் ஆகிடுது. அந்த ஹைட்ரஜன் வந்து சப்ஸ்ட்ரேட் 2ல எஸ் டேஷில் வந்து ஆட் ஆகும்போது அது ரெடியூஸ் ஆகிடுது. இதுதான் ஆக்சிடோரெடக்டேஸ் ரியாக்ஷன், அதோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபரேசஸ். என்சைம் கேட்டலைசிங் எ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப். குரூப் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே நடக்க போகுது. குரூப்பை ஜின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் அந்த குரூப் ஹைட்ரஜனாக மட்டும் இருக்கக்கூடாது. ஏன் ஹைட்ரஜனாக இருக்கக்கூடாது? ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து ஹைட்ரஜன் வெளியே போனால் அந்த சப்ஸ்ட்ரேட் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. அந்த ஹைட்ரஜன் போய் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? அந்த சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதான் ஆக்சிடோரிடக்டேஸ். அதனால் ஹைட்ரஜன் தவிர வேறு ஏதாவது ஒரு குரூப் ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்கன்னா அதுக்கு பேர் ட்ரான்ஸ்ஃபரேசஸ். இங்கே பாருங்கள், சப்ஸ்ட்ரேட்டோட ஒரு பாண்டில் ஒரு குரூப் இருக்குது, அது ஹைட்ரஜனாக இருக்கக்கூடாது. அந்த குரூப் வந்து எஸ் டேஷ்க்கு போயிடுச்சு. எஸ்லேருந்து சப்ஸ்ட்ரேட்லேருந்து பிரேக் ஆகி எஸ் டேஷோட போய் கம்பைன்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரேசஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரேசஸ். நெக்ஸ்ட் ஹைட்ரோலைசஸ். என்சைம் கேட்டலைசிங் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர், ஈத்தர், பெப்டைட், கிளைகோசைடிக் பாண்ட், கார்பன் கார்பன் பாண்ட், கார்பன் ஹேலைட் பாண்ட் ஆர் பாஸ்பேட் நைட்ரஜன் பாண்ட். இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது ஹைட்ரோலைசஸ். வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகும். ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னாலே ஒரு வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆகி சப்ஸ்ட்ரேட்லேருந்து ரிமூவ் ஆகி எஸ்டர் பாண்ட், ஈத்தர் பாண்ட், பெப்டைட் பாண்ட், கிளைகோசைடிக் பாண்ட், கார்பன் கார்பன் பாண்ட், சி ஹேலைட் பாண்ட், பிஎன் பாண்ட், பாஸ்பேட் நைட்ரஜன் பாண்ட், இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணுறது ஹைட்ரோலைசஸ். லைசஸ், என்சைம்ஸ் தட் கேட்டலைஸ் ரிமூவல் ஆஃப் குரூப் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட்ஸ் பை மெக்கானிசம் அதர் தேன் ஹைட்ரோலைசிஸ் லீவிங் டபுள் பாண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு காம்பவுண்டு. இதுலேருந்து கார்பன் கார்பன் தனியாக போயிடுச்சு, அதில் டபுள் பாண்டு ஃபார்ம் ஆயிடுச்சு, லீவிங் டபுள் பாண்ட்ஸ். அண்ட் இந்த XY குரூப், எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில பாண்ட் ஃபார்ம் ஆகி அது அந்த குரூப் வந்து இந்த காம்பவுண்ட்லேருந்து தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதை தான் நம்ம வந்து லயேசஸ் அப்படிங்கிறோம். லயேசஸ் வந்து ஹைட்ரோலைசிஸ் நடந்து டபுள் பாண்டு உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும், ஒரு குரூப் வந்து ரிமூவ் ஆகி போகும். ரிமூவல் ஆஃப் குரூப் அண்ட் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஹைட்ரோலைசிஸ்னால் ரிமூவல் ஆஃப் வாட்டரும் நடக்கும் and forming double bond. இந்த மாதிரி இருந்தால் லயேசஸ். நெக்ஸ்ட் ஐசோமரேசஸ். It includes all enzymes catalyzing interconversion of optical, geometric or positional isomers. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, interconversion of optical, geometric or positional isomers. Structurally they are different, பட் மாலிகுலர் ஃபார்முலா சேம். அதுதான் ஆப்டிக்கல் ஐசோமர். ஜாமெட்ரிக்னா அந்த ஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸாக இருக்கிறது, பொசிஷனல்னா இருக்கிற பொசிஷனில் சேஞ்ச் ஆகிருக்கும், OH பொசிஷன் மட்டும் மாறி இருக்கும். பட் சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் வந்துடும், ஓகேங்களா? ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் வந்துடும், பட் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும். அவங்கள தான் ஐசோமரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோமர்ஸ் அப்படிம்போம். அதை பண்ணுற என்சைம் பேர் ஐசோமரேஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஐசோமரைசேஷன். ஓகே. லிகேசஸ், லிகேசஸ்னால் ஜாயின் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். என்சைம்ஸ் கேட்டலைசிங் த லிங்கிங் டுகெதர் ஆஃப் டூ காம்பவுண்ட்ஸ். ரெண்டு காம்பவுண்டை ஜாயின் பண்ணுறவே லிகேஸ். எக்ஸாம்பிள், enzymes which catalyze joining of carbon oxygen, carbon sulfur, carbon nitrogen, phosphorus oxygen. இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில பாண்டை ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்கள நம்ம லிகேசஸ் அப்படிம்போம். லாஸ்ட் சப் டாபிக், கோஃபேக்டர். என்சைம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் செவரல் பாலிபெப்டைட் செயின். ஏன் பாலிபெப்டைட்னா என்ன? அமினோ ஆசிட்க்கு இடையில என்ன இருக்கும்? பெப்டைட் செயின் இருக்கும். திருப்பியும் ஒரு பெப்டைட் செயின் இருக்கும்.
இதில் ஒரு பாலிபெப்டைட் செயின் இருக்கலாம், பெப்டைட் பாலிபெப்டைட் வந்துடுது, நிறைய பெப்டைட் பாண்ட் வந்துருச்சு. ஒரு பாலிபெப்டைட் இருக்கலாம், செவரல் பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கலாம். Enzymes are protein, மறந்துடாதீங்க. However, there are a number of cases in which non-protein constituents called. அப்போ இந்த இடத்துல நீட் கொஸ்டின் இருக்கு. கோஃபேக்டர்ங்கிறது யாரு? நான் புரோட்டீன். எழுதி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்து போயிடும். நான் புரோட்டீன் காம்பனன்ட்ஸ் யாரு? புரோட்டீன். ஸோ நான் புரோட்டீன் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் called cofactors are bound to the enzymes to make the enzyme catalytically. Enzyme function ஆகணும்னா cofactors are important. Catalytically active. In these instances, the protein portion of the enzyme is called apoenzyme. So, இங்க தெளிவா ரெண்டு விஷயம் சொல்லிட்டாங்க. enzyme இருக்கான். ஓகேங்களா? இதில் ரெண்டு பார்ட் இருக்காங்க. ஒன்று apoenzyme, இன்னொன்று கோஃபேக்டர். அந்த டாபிக் தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். இவன் ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் த என்சைம், மறந்துடக்கூடாது. ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் த என்சைம். இவன் நான் ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் த என்சைம். ஓகே, இப்போ பார்க்கலாம். 3 kinds of cofactors may be identified. கோஃபேக்டர்ஸ்னா நான் ப்ரோட்டீன் பார்ட். யாரெல்லாம் 3 types of cofactors, 3 kinds of cofactor? ஒன்று ப்ராஸ்தட்டிக் குரூப், ரெண்டாவது கோஎன்சைம்ஸ், மூணாவது மெட்டல் அயான்ஸ். இவங்க 3 பேருமே கோஃபேக்டர். ஸோ கோஃபேக்டரில் 3 பேர் வராங்க. இப்படிலாம் எழுதி வச்சாதான் மறக்காது. ப்ராஸ்தட்டிக் குரூப், கோஎன்சைம் அண்ட் மெட்டல் அயான்ஸ். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கங்க. இவங்க எல்லாருமே நான் ப்ரோட்டீன் பார்ட் தான். ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதில் யார் ஆர்கானிக், யார் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Prosthetic group நாலே organic compounds and are distinguished from other cofactors in that they are tightly bound to the apoenzyme. இந்த prosthetic group மற்ற கோஃபேக்டர்லேருந்து எப்படி டிஃபர் ஆகிருக்கான்? இவன் என்சைம், ப்ரோட்டீன் பார்ட்டோட என்சைமோட டைட்லி பவுண்டாக இருப்பான், ரொம்ப க்ளோஸ்லி பவுண்டாக இருப்பான். அப்போ என்சைம்னா ப்ரோட்டீன் பார்ட்டோட டைட்லி பவுண்டாக இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், இன் பெராக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைமில் ஏஸ்னு முடிஞ்சாலே என்சைம் தான். பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் என்சைம் which catalyze the breakdown of hydrogen peroxide to water and oxygen. Heme is the prosthetic group, organic compound. Heme is the prosthetic group and it is a part of active site of the enzyme. ஏன்னா tightly bound. அப்போ என்சைம் தான் ப்ரோட்டீன் பார்ட், அங்கே தான் ஆக்டிவ் சைட் இருக்கான். ஆக்டிவ் சைட்டில் ஒரு பார்ட்டாக ஹீம் இருக்கான். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப் ரொம்ப 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 முக்கியம், ஆர்கானிக் காம்பவுண்டாக இருப்பான். எக்ஸாம்பிள் ஹீம். எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜன் பெராக்சைடை பிரேக் டவுன் பண்ணுற பெராக்சிடேஸ் கேட்டலைஸ் என்சைமில் ப்ரோட்டீன் பார்ட்டில் ஆக்டிவ் சைட்டில் அவன் டைட்லி பவுண்டாக இருக்கான். சரி, எங்கே இருக்கான்? பெராக்சிடேஸ் கேட்டலைஸ் என்சைமில் ஆக்டிவ் சைட்டில் ஒரு பார்ட்டாக டைட்லி பவுண்டாக இருக்கான். நெக்ஸ்ட், கோஎன்சைம்ஸ் ரெண்டாவது பார்க்குறோம். கோஎன்சைம்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ப்ராஸ்தட்டிக் குரூப்பும் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான், கோஎன்சைமும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். பட் தேர் அசோசியேஷன் வித் அப்போஎன்சைம் இஸ் ஒன்லி டிரான்சியன்ட். டிரான்சியன்ட்னா என்ன அர்த்தம்னா டெம்பரவரி, அப்போதைக்கு டெம்பரரி, பர்மனன்ட் கிடையாது, டைட்லி பவுண்ட் கிடையாது, லூஸ்லி பவுண்ட்னு அர்த்தம். யூஸ்வலி அக்கரிங் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேட்டலைசிஸ் நடக்கும்போது மட்டும்தான் இந்த கோஎன்சைம் போய் பைண்ட் ஆகுமா. ஃபர்தர்மோர், கோஎன்சைம் சர்வ் அஸ் கோஃபேக்டர்ஸ். கோஎன்சைம்ஸ் கோஃபேக்டர் இன் எ நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ். அதாவது கோஃபேக்டராகவே கோஎன்சைம் ஃபங்க்ஷன் ஆகும். Different enzyme catalyzed reactions. The essential chemical components of many coenzymes are vitamins. Coenzymes ஓட essential components யாரு? vitamins. Example, coenzyme nicotinamide adenine dinucleotide, NAD. nicotinamide adenine dinucleotideல phosphate இருக்கலாம். NAD, NADP contain the vitamin niacin. So NADலையும் NADPலையும் vitamin niacin இருக்கிறாங்க. ஓகே. ஸோ கோஎன்சைமில், மெனி கோஎன்சைமில் விட்டமின்ஸ் இருப்பாங்க. A number of enzymes requires metal ions. இவன் யார் கிடையாது? ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடையாது. மெட்டல் அயான்ஸ் ஆர்கானிக் கிடையாது. மெட்டல் அயான்ஸ் ஃபார் தேர் ஆக்டிவிட்டி which forms coordination bonds with side chains of at the active sites and at the same time form one or more coordination bond with the substrate. Example, zinc is a cofactor for the proteolytic enzyme carboxypeptidase. AS முடிஞ்சா enzyme.
ஸோ கார்பாக்சிபெப்டிடேஸ் என்சைமுக்கு புரோட்டியோலைட்டிக் என்சைம் கார்பாக்சிபெப்டிடேஸ்க்கு கோஃபேக்டர் யார்? ஜிங்க். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் அப்படிங்கிறவங்க மெட்டல் அயான்ஸ். டோன்ட் ஃபர்கெட். கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி இஸ் லாஸ்ட் வென் த cofactor is removed from the enzyme, which testifies that they play a crucial role in catalytic activity of the enzyme. ஸோ ஒரு என்சைமோட கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது கோஃபேக்டர். கோஃபேக்டருங்கிறது மெட்டல் அயான்ஸாக தான் இருக்கும், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ராஸ்தட்டிக் குரூப் பார்த்தோம், கோ என்சைம் பார்த்தோம். அவங்க ரெண்டு பேருமே ஆர்கானிக் குரூப், ஆர்கானிக் பார்ட். இவங்க வந்து மெட்டல் அயான்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். யார்? கோஃபேக்டர். கோஃபேக்டருக்கு எடுத்துக்காட்டு ஜிங்க். ஜிங்க் வந்து கார்பாக்சிபெப்டிடேஸ்ங்கிற என்சைம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, அவங்களோட கோஆர்டினேஷன் பாண்டை ஏற்படுத்துறதுக்கு. அதாவது ஜிங்க் ஆக்சுவலி கோஆர்டினேஷன் பாண்டை யார் கூட ஏற்படுத்துகிறாங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டோட. ஜிங்க் வந்து புரோட்டியோலைட்டிக் என்சைமில் ஒரு பார்ட்டாக இருக்கான். புரோட்டியோலைட்டிக் என்சைம் யார்? கார்பாக்சிபெப்டிடேசஸ். புரோட்டியோலைட்டிக் என்சைம்னா என்ன? ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுறவங்க. ஸோ தட் ஜிங்க் மாதிரியான மெட்டல் அயான்ஸாக இருக்கக்கூடிய கோஃபேக்டரும் என்சைம் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் சாப்டர். நெக்ஸ்ட் யூனிட் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஆரம்பிச்சிடலாம், பிளான்ட் ஃபிசியாலஜி. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.